டே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்னன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு பார்த்து எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா அண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இது எப்படி டே டு டே லைஃப்ல அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ் லெவரேஜ் எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸ், டைம் அண்ட் இன்டர்நெட் அசஸ். ஃபர்ஸ்ட்டு அந்த இதை பற்றின நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கணும். செகண்ட் அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். அதாவது கரெக்டான இதில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் டைம்குள்ளே பண்ணணும். அண்ட் லாஸ்ட் இன்டர்நெட் அசஸ். இப்போ எல்லாமே டெக்னாலஜிக்கலாக இருக்கிறதுனால இன்டர்நெட் அசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயின். ஃபோக்கஸிங் ஆன் சர்வீஸ் பேஸ்ட் டிஜிட்டல் மாடல்ஸ். இது மற்றவங்களுக்கு சர்வீஸ் பேஸ்டு மாடலாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ப்ராஃபிட் ஏர்னிங் மட்டுமே மெயின் இல்லை, ஒரு சர்வீஸ் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப மெயின். அப்படி இல்லாட்டி ஒரு டிஜிட்டல் மாடல். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கில் பேஸ்ட்னா ஒரு இப்போ பர்சனலாக ஒரு எக்ஸ்பர்டைஸாக இருக்கக்கூடியவங்க ஸ்கில் பேஸ்டாக என்னெல்லாம் வரும்னா, ஒன்று ரைட்டிங் ஸ்கில், இல்லாட்டி ஒரு டிசைன் பண்ணக்கூடியது, டீச்சிங், அப்படி இல்லை மார்க்கெட்டிங். இது எல்லாமே ஸ்கில் பேஸ்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஸ்கில். டிஜிட்டல் டூல்ஸ் இதில் என்னெல்லாம் வரும்னா யூட்டிலைசிங் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடியூப், லிங்க்டின், இன்ஸ்டா, கேன்வா, ஆப்ரேஷன். அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது உங்களோட பிஸ்னஸை அப்படி இல்லாட்டி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இது பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான டூல்ஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரியான டூல்ஸ் பிளாட்ஃபார்மாக நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ் அப்படி கீழே என்னெல்லாம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் போய் ஜாப் சர்ச் பண்ணும்போது, நானுமே சர்ச் பண்ணும்போது கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறதுல நிறைய வேக்கன்சிஸ் இருந்து. செகண்ட் கிராஃபிக் டிசைனிங் இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீசஸ். விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், இது ஃபோர்த்து. அண்ட் ஃபைனலி கண்டென்ட் கிரியேஷன். ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது. இதில் நம்மளுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல், இல்லை ஒரு எஜுகேஷ்னல் சேனல், அப்படி இல்லாட்டி ஒரு லைஃப் ஸ்டைல் பிளாக், எல்லாமே கண்டென்ட். ஒரு யூடியூப் தேவையான கண்டென்ட். ஸோ இது பிளாக் அப்படிங்கிறது தனிப்பட்ட இல்லை, உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் பண்ணக்கூடியது. செகண்ட் என்னென்னா ஆன்லைன் கோச்சிங், ட்விட்டரிங். ஒரு வீடியோ டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது. ஃபார் கூகுள் மீட். இப்போ லாக்டவுன் டைமில் கூகுள் மீட்டை நம்ம அதிகமாக பரவலாக யூஸ் பண்ணுவோம். கூகுள் கிளாஸ் ரூம் அதுவுமே நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணதுக்காக வேண்டி வச்சுருந்தோம். ஃபைனலி ட்ராப் ஷிப்பிங். ஒரு ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தேர்ட் பார்ட்டி கிட்ட கொண்டு போய் சேர்றது வரைக்கும் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஷிப்பிங் மூலமாக தான். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் போட்டுட்டீங்க, அது வரது வரைக்கும் எப்போ ஷிப்பிங் ஆகும் அப்படி தானே, எப்போ ஆகும், என்ன டைமில் ஆகும். அண்ட் நம்ம ஆர்டர் போட்டுட்டாலையும் மீஷோவாக இருக்கும், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கும், நம்ம அதை ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. தேங்க்யூ.